இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். வங்கக் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை. 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து. கள்ள வாக்கு பதிவான வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என ராஜேஷ் லக்கானி தகவல். வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள நடுவங்களில் துணை ராணுவ படையினருடன் இணைந்து காவல்துறையினர் பாதுகாப்பு. புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. 87.74 விழுக்காடு தேர்ச்சி. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் முதலிடம் பிடித்தது ஈரோடு மாவட்டம். பெரம்பலூருக்கு 2ஆம் இடம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் சென்னையில் உள்ள 3 மாநகராட்சி பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி. பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்ததற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ரஷீத் ஆல்வி. நுழைவுத் தேர்வின்றி மருத்துவ படிப்பு படிக்க வழிவகுக்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.